வியூவர்ஸ், வெல்கம் டு மை டெஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாரதாவை கோயிலுக்கு வர வச்சுட்டு நம்ம சாரதாக்கும் கிருஷ்ணாக்கும் இருக்கிற உறவை மொத்தமா முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கங்கனை கட்டிட்டு தெரியுறாங்கப்பா. சாரதா வந்ததுமே அபூர்வா பூஜை பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப சாரதா சொல்றாங்க, இங்க பாரு அபூர்வா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப மீரா சொல்றாங்க, என்ன சாரதா வேணான்னு சொல்ற, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் உறவுதான் கொண்டாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க பட்டப்புன்னு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா என்னவோ உங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் மீரா. பாரு மீரா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்னோட பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கேன், ஆனா இந்த மாதிரிலாம் நீ பண்ணி என்னை கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்க அபூர்வா சொல்றாங்க, சரி அப்பனா உனக்கும் கேபிக்கும் எந்த உறவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையில இந்த கற்பூரத்துல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாங்கப்பா இந்த அபூர்வா. பார்த்தா அந்த நேரத்துல சாரதாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம திகைச்சு போய் நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்போன்னு பார்த்து பயங்கரமா காத்து அடிக்குது. அந்த காத்துல கற்பூரம் தானா ஆனைய அங்க உள்ளவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியல அந்த கடவுளுக்கே சாரதாவும் கேபி பிரியறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடவுளை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல உடனே மீராக்கு ஷாக்கிங்னா சொல்ல முடியல. சரின்னு சொல்லிட்டு இது தடங்களா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சாரதா அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் யாரோட வாழ்க்கையிலையும் என்னைக்குமே குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக. ஆனா இந்த அபூர்வா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு ஆளை வச்சு இந்த விஷயத்துல வீடியோவா எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ககன் கிட்ட காமிச்சா கண்டிப்பா ககன் என்ன பண்ணுவாரு, கோவப்படுவார்ல. அதுக்காக தான் இந்த அபூர்வா இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்ம ககனுக்கும் தாராக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்கப்பா இந்த அபூர்வா. பக்கம் தாரா ககனுக்கும் அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் பண்றது என்ன, ட்ரெஸ் வாங்குறது என்ன, ஓவராவே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்பதான் இந்த அபூர்வாவும் தாராவும் மீட் பண்றாங்க. அவ்வளவுதான், எல்லா கதையும் முடிஞ்சிச்சு. அப்ப அபூர்வா கேக்குறாங்க தாரா கிட்ட, என்ன தாரா உனக்கும் ககனுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு தாரா ஆமா ஆண்டி ரொம்பவே ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மறுபடியும் அபூர்வா சொல்றாங்க, ஓ ஹாப்பியா இருக்கியா, சரி சரி, ஆனா இந்த சாரதா இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் நடக்கவே நடக்காது போலியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தாரா சொல்றாங்க, என்ன ஆண்டி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க அம்மா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, பாரு உனக்கு ஒண்ணுமே தெரியலையே, சாரதாக்கு பூமினா ரொம்பவே பிடிக்கும், பூமியும் ககனும் சேர்ந்து வாழ்றதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா இப்ப உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுக்காகன்னு கூட, ஆனா இந்த சாரதா என்ன பண்ணுவா, ஏதாவது ஒரு ஆக்டிங் எமோஷனல் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணதான் ட்ரை பண்ண போறா. அதுக்கு தாரா சொல்றாங்க, ஆன்டி நீங்க என்ன ஆன்டி இப்படி சொல்றீங்க, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல இந்த அபூர்வா அந்த வீடியோவை நம்ம தாரா கிட்ட தான் போய் காமிக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ ஆதாரம் போதும், இந்த வீடியோ ஆதாரத்தை சாரதாவை கிட்ட காமிச்சு மிரட்டினா போதும், அவன் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கே வரமாட்டா. இந்த தாராவோ அந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு நம்ம சாரதா கிட்ட காமிக்கிறாங்க, இங்க பாருங்க ஆன்டி, எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க தடங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த வீடியோ ஆதாரத்தை நான் ககன் கிட்ட காமிச்சே தீர்வேன், அந்த பூமி மாதிரியே உங்களையும் ஒதுக்கிடுவாரு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இந்த தாரா. உடனே சாரதா வந்து தாரா கிட்டே ஆள ஆரம்பிச்சுட்டாங்க, இங்க பாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிடவே பண்ணிடாத, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என்னோட ரெண்டு பிள்ளைங்களும் தான், ககன் பூரி, இவங்க ரெண்டு பேரும் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா அழுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சாரதா. இந்த பக்கம் நம்ம பூமியை கூப்பிட்டு ஒரு ஏசிபி சார் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நான் தான் உங்க அம்மாவோட கேஸ் எடுத்து நடத்துறேன், ஆனா சோபச்சந்திரா மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நாங்க எலும்பு கூட எல்லாம் எடுத்தோம்ல, அது பக்கத்துல ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு, அது மூலமா நாங்க செக் பண்ணி பார்த்ததுல டிஎன்ஏ எல்லாம் மேட்ச் ஆகி தான் இருக்கு. இதை கேட்டுட்டு பூமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். உடனே சொல்றாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்க குற்றவாளியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், கண்டிப்பா சோபச்சந்திராவோட மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க சும்மாவே விட மாட்டோம், கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்து தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த அபூர்வா ஓரமா நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க, என்னடா இவ போலீஸ் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா, வேற சோபச்சந்திராவோட விஷயத்துல ஏதாவது கண்டுபிடிச்சு இவகிட்ட போய் சொல்லிட்டாங்களோ, கண்டிப்பா இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, நம்ம சும்மா மட்டும் இருக்க கூடாது, இந்த ஏசிபி கதையும் முடிச்சிட வேண்டியதான், சோபச்சந்திராவோட விஷயத்துல யார் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், இந்த உண்மை மட்டும் வெளியே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்புறம் அந்த இடத்துல ஒரு பிளான போடுறாங்க, இந்த ஏசிபி சாரை ஒரே இந்தியா மேல அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை தான் இந்த இடத்துல இறக்குறாங்க. ஏசிபி சார் போயிட்டு இருக்கும்போது ரவுடிங்களை வேணுனே ஏசிபி சாரை சண்டைக்கு இழுக்கிறாங்க. ஏசிபி சார் பிரச்சனை தீர்த்து வைக்க போக வேணுனே வம்புக்கு இழுத்து அவரை அடிச்சு போடுறாங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூடயும் போராடி பார்த்துட்டு இருக்காரு. உடனே அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் கூர்மையான ஆயுதத்தை எடுத்து தாக்க வராரு. டப்புன்னு நம்ம ககன் வந்து பிடிச்சிடுறாருப்பா. அது மட்டும் இல்ல எல்லாருமே அடிச்சு தூக்கி போட்டுறாருன்னே சொல்லலாம்.
இந்த பக்கம் இந்த அதிகாரி நம்ம ககனுக்கு தான் தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காரு. என்னோட உயிரியை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, ஆமா சார், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப நேர்மையான ஆபீசர் கூட. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஏசிபி சார் சொல்றாங்க, நான் தான் அந்த சோபச்சந்திராவோட கேஸ் எடுத்து நடத்துறேன். அதுக்காக தான் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய க்ளூஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நான் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ககனுக்கு அந்த இடத்துல டவுட் வருது. சோபச்சந்திரா விஷயத்துல யாரு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து வருது. அப்பனா கண்டிப்பா அந்த குற்றவாளி நம்மள சுத்தி தான் கண்காணிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் அதிகாரி கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாங்க, கண்டிப்பா சோபச்சந்திரா விஷயத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன். அவங்க ரொம்பவே நல்லவங்க. அவங்க மேல நான் ரொம்ப மரியாதை கூட வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கூண்டுல ஏத்தி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க போயிட்டாரு. இந்த பக்கம் அபூர்வா இதெல்லாம் பார்த்துட்டு, அச்சோ போச்சுடா எல்லாமே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? ககன் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இந்த ஏசிபியோட கதையே முடிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சோபச்சந்திராவோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கும். இந்த மாதிரி நேர்மையா இருக்கேன், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவேன், இவங்களை கூண்டில ஏத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து தான் கிளம்பி வராங்களோ நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்பவே எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அபூர்வா. இந்த பக்கம் நம்ம பூமி அம்மாவோட மரணத்துக்கு யார் காரணம்ன்ற விஷயம் சீக்கிரமாவே வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க, பயங்கர கோவத்தோட அபூர்வா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பூமி வந்து அபூர்வாவை பார்த்து சொல்றாங்க, என்ன அபூர்வா ரொம்ப கதி கலங்கி போய் வந்துட்டு இருக்க மாதிரில தெரியுது, என்னடா இது, இந்த ஏசிபி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கு அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, அட என்னது நீனே இப்படி பேசிட்டு இருக்க, நான் பயத்துல இருக்கேனா அப்படின்னா இல்லை, ஏதாவது உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூமி சொல்றாங்க, அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே, வயிற்றுல கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க போலியே, அதுதான் உன் மூஞ்சிலே தாண்டவம் ஆடுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, இங்க பார் பூமி, நீலாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது, நீலாம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூமி சொல்றாங்க, இங்க பாரு அபூர்வா, நீ பண்ண எல்லாத்துக்குமே தண்டனையா அனுபவிச்சு அவ என்ன ஆகணும், எங்க அம்மாவை துடி துடிக்க சாவடிச்சல, அதுக்கான தண்டனையா உனக்கு கொடுக்காமலே போயிடுவாரு, நீ என்னதான் ஆபீசரை கொல்ல நினைச்சாலும் சரி, அம்மாவோட மரணத்துக்கு கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம பூமி. உடனே வந்து நட்சத்திரம் சொல்றாங்க, என்ன மம்மி இவ இந்த போடு போட்டுட்டு போறா, ஒருவேளை மாட்டிப்பீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அப்புறம் சொல்றாங்க, வாய் மூடிடி நட்சத்திரா, யார் வந்தா எனக்கு என்ன, எல்லாரையும் நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, மம்மி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்புறம் சொல்றாங்க, வாய் மூடு நட்சத்திரா, எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நீ பயப்படாத, இவ்வளவு நாள் இந்த உண்மையை கட்டி காத்துட்டு வந்துட்டு இருக்கேன், லேசா இந்த விஷயத்தை வெளியே வர விட்டுருவேனா என்ன, அதுக்கப்புறமா இந்த விஷயத்த வெளியே வரவே விட மாட்டேன், இந்த கேஸை யாரு விசாரிச்சாலும் சரி இந்த அபூர்வா கையால தான் எல்லாருக்குமே சாவே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட அபூர்வா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏசி சார் சந்திராக்கு தான் கால் பண்ணி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், உங்களோட ஒய்ஃபோட மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் தோணுது, இந்த கேஸை எடுத்து நடத்துறதுல இருந்து என்னை யாரோ கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்ல, சந்திரா இந்த விஷயத்தை கேட்டு பதறி போறாருன்னே சொல்லலாம். ஏற்கனவே ஒரு போலீஸ் ஆபீசர் வேற இறந்து போயிருக்காரு, அது மட்டும் இல்லாம இவரை வேற கொல்ல பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவரு. அப்பனா கொலை பண்ணவங்க ரொம்ப தூரத்துல இல்ல, நம்மளுக்கு நெருக்கத்திலேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பக்கம் அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சோபச்சந்திராவோட விஷயத்துல யாரு இருக்கா அப்படின்னு சொல்ற விஷயத்த கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாவே சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த பக்கம் சந்திராக்கு சில பல விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சோபச்சந்திரா ரொம்ப நல்லவங்க, ஆனா அவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடந்திருக்குன்னா யாருனாலுமே ஏத்துக்கவே முடியல. அப்ப நம்ம சந்திரா சும்மா விட்டுருவாங்களா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எவர் இருக்கான்ற விஷயத்த அதிகாரிங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சே தான் தீருவாங்க. இதுக்கு பின்னால இருக்கிறது அபூர்வா தான் அப்படின்னு சொன்னா சந்திரா எப்படி தாங்க போறாங்கன்னா தெரியல. நம்ம அபூர்வாவோட நிலைமை நினைச்சதா ரொம்ப பாவமா இருக்கு. ஏற்கனவே இருந்த வீடியோ ஆதாரத்தை அடிச்சு உடைச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்மள யார்டா அசைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதப்பில தெரிஞ்சாங்கன்னே சொல்லலாம். ஆனா இப்போ என்னன்னா அந்த ஏசிபி சார் ரொம்ப மும்முரமாவே இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த விஷயத்துல இருந்து அபூர்வானால தப்பிக்கவே முடியாது. அவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.